திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஆந்திர இளைஞர் 1 கிலோ கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்கிட கேட்கலாம். குரு தண்டபாணி வணக்கம். தற்போது அந்த இளைஞர் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்தாரா, வேறு என்ன தகவல், எப்படி சிக்கினார்? திருவண்ணாமலை கிரிவல பாதை திருநேர் அண்ணாமலையார் திருக்கோயிலின் அருகே ஆந்திரா மாநிலம் விஜயவாடா பகுதியை சேர்ந்த ஸ்ரீராம் என்ற வாலிபர் சந்தேகத்துக்கு இடமான வகையில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த பகுதியில் ரோந்து பணியை மேற்கொண்ட திருவண்ணாமலை மேற்கு காவல்துறை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் கார்த்தி ஆகியோர் அந்த வாலிபரை பிடித்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது அவரிடம் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் சிகரெட் வடிவில் கஞ்சாக்களை பதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது அந்த வாலிபர் திருநேர் அண்ணாமலையார் கோயிலிற்கு பின்புறம் உள்ள கட்டி முடிக்கப்படாத ஒரு வீட்டில் தங்கி இருப்பதாகவும் அங்கு தெரிவித்த நிலையில் அங்கு காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையின் போது சுமார் 1 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் கைப்பற்றினார்கள். மேலும் இது குறித்து அந்த வாலிபரிடம் விசாரணை செய்த போது தான் ஆந்திர மாநிலத்திலிருந்து கஞ்சாவை எடுத்து வந்ததாகவும் இங்கு சிகரெட் வழியில் மற்றும் பட்டணங்கள் வழியில் கஞ்சாவை விற்பனை செய்வதில் ஈடுபட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அந்த வாலிபர் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலுக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.